புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நடிகரும் இயக்குனருமான கே பாக்யராஜ் அவர்கள் சற்று முன் திடீரென காலமாகி இருக்கிறார். திடீரென அவருக்கு என்ன நடந்தது, இறந்தது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாக்யராஜ் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பாக்யராஜ் அவர்கள் 1953ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய வெள்ளாங்கோயில் அப்படின்ற பகுதியில் பிறந்தவர். சினிமா மீது ஏற்பட்ட ஈர்ப்பு காரணமாக முதலில் நடிக்க தொடங்கி அதன் பிறகு இயக்குனர் அவதாரமும் எடுத்தார். நடிப்பு, இயக்கம் அப்படின்னுட்டு தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத ஒரு மாபெரும் சக்தியாக வலம் வந்தவர். இவரை போன்று திரைக்கதை எழுத ஆளே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு மாபெரும் வரலாறு படைத்தவர். இப்படிப்பட்ட மிக பெரும் ஒரு சினிமா சக்தியை, அதாவது திரையுலகில் யாராலும் இவருடைய இடத்தை அசைத்து கூட பார்க்க முடியாது. இப்படி நடிப்பிலும் சரி, இயக்கத்திலும் சரி தனக்கென தனி முத்திரை பதித்த கே பாக்யராஜ் அவர்கள் தற்போது நம்முடன் இல்லை. தன்னுடைய 73வது வயதில் நல்லா இருந்த மனிதர், அதாவது உடல்நல பாதிப்புகள் பெரிய அளவில் இல்லாம மிக சிறப்பான உடல் ஆரோக்கியத்தோடு இருந்த கே பாக்யராஜ் அவர்கள் சற்று முன், அதாவது ஜூன் 27ஆம் தேதி காலையில திடீரென மாரடைப்பு காரணமாக காலமாகி இருக்கிறார். அவருடைய மறைவு ஒட்டுமொத்த திரை உலகத்திற்கும் ரசிகர்களுக்கும் பேர் இழப்பு அப்படின்றத மறுத்திட முடியாது. கே பாக்யராஜ் அவர்களுடைய இந்த திடீர் மறைவால திரை உலகினரும் ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துட்டு இருக்காங்க. நீங்களும் கே பாக்யராஜ் அவர்களுக்கு உங்களுடைய இரங்கல்களை தெரிவிக்க விரும்பணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க உங்களுடைய இரங்கல்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. கே பாக்யராஜ் அவர்களுடைய இந்த மறைவு செய்தி பலரும் சென்றடைய இந்த பதிவு நிச்சயம் உதவும்.